வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா தடைகளை மட்டுமே இதுவரைக்கும் தாங்கிக் கொண்டிருந்தீங்க? நீங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஈஸியாக எல்லாமே கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்த ஒரு மனிதர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோது கூட உங்களுக்கு நடந்தவைகளே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைத்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான தோல்விகள் மட்டும்தாங்க கிடைத்தது. அது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருந்தீங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ள ஆரம்பித்தீங்க. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்பதையும் நீங்கள் அதற்கப்புறம் நம்ம அறிந்து கொள்ளவே ஆரம்பித்தீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் நீங்க இருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே, ஒவ்வொரு எஃபோர்ட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்டதாகத்தான் இருந்தது. தேவைப்பட்ட விஷயங்களைத்தான் நீங்களும் செய்து கொண்டும் இருந்தீங்க. ஆனா வாழ்க்கை ஏன் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தது, சில விஷயங்களை கற்றுக் கொடுக்காமல் உங்களுக்கு பிரச்சனையில் போய் தள்ளிவிட்டது என்று உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த விதமான தடைகள் தாங்க உங்களை பல எண்ணங்கள்ல உங்களை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கெடுதலாக நினைப்பதை நீங்கள் அதனையே நினைத்து நினைத்து உங்களுடைய மனதிற்குள் சில பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது போல நீங்களே நினைத்து அது உங்களுடைய எண்ணங்களை அழிக்கவும் செய்திருக்குங்க. நீங்க வாழ்க்கையை எப்பொழுதுமே ஈஸியாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. எது நடந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதனால நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாமல் மனதிற்குள் மட்டுமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அதற்காக சண்டை கூட போட்ட ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பீர்கள். எதையுமே நீங்கள் வெளியில் கூற மாட்டீங்க. எதையுமே வெளியில் கூறாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்து வாழ்ந்து வந்த ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்க நம்பியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய சைடில் இருப்பார்கள் என்று. ஆனால் நீங்கள் தடைகள் சில பிரச்சனைகள், தடைகள் அந்த ஒரு நேரத்துல பண்ணிட்டு, அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு இல்லை என்று தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அவர்கள் இருப்பாங்க. ஆனா நீங்க கால் பண்ணாலோ, மெசேஜ் பண்ணாலோ அந்த ஒரு நேரத்தில் உங்க கூட இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் முடிந்த பிறகு வருவாங்க. பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இல்லாமல் இருக்கின்ற உறவு நமக்கு எதுக்கு? ஒரு போன் பண்ணா கூட எடுக்காத உறவு நமக்கு எதுக்கு அப்படின்னு அந்த ஒரு உறவையும் நீங்கள் அப்படியே நிறுத்திருப்பீங்க. ஆனா நான் உனக்காண்டி நிற்பேன், இறுதி வரைக்கும் நிற்பேன் என்று கூறிய உறவுகள் அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நம்ம ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் போக போக அவங்க நம்மளிடம் ஒரு வாறுதலுக்காகத்தான் கூறியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது தவறான ஒரு புரிதல். அந்த தவறான புரிதலால் அந்த ஒரு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகவும் ஆரம்பிப்பாங்க. சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அவர்கள் இல்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதே ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தையும் இதை கற்றுக் கொடுத்திருக்கும். நான் என்னைத்தான் நம்ப வேண்டும், வேறு யாரையும் நான் நம்பக்கூடாது, எனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறியிருப்பீங்க. உங்களுடைய மனசு ஏன் தெரியுமா கல்லாகி விட்டது? சில நேரங்கள்ல நீங்க முன்னால் எப்பொழுதுமே எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. எது நடந்தாலும் வாழ்க்கையில அது நம்ம பார்த்து கொள்ளலாம், அதை எதிர்த்து நம்ம நின்று கொள்ளலாம் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். ஆனால் சில விஷயங்கள், சில அனுபவங்கள் உங்களை மாற்றியிருக்கும். நீங்கள் பண்ணியது போல உங்களை காட்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு அதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணியது போல சில அனுபவங்கள் உங்களை உருவாக்கியிருக்கும். நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் உடைந்து போயிருப்பீங்க. அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள உங்களையே லாக் பண்ணி வைத்திருப்பீங்க. இப்போது நீங்க தைரியமான ஒரு மனிதர்களாக மாறியிருப்பீங்க. ஆனால் அந்த தைரியத்திற்கு பின்னால் ஒரு வெளியில் சொல்ல முடியாத மனதிற்குள்ள சில விஷயங்களானது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய லைஃப்ல இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிப்பீங்க. அதே போல போதுமான அளவுக்கு பணமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில ஒரு பக்கம் முன்னேறி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பணத்தை இப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்பட்டிருக்கும், கெடுதல்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த இரண்டையுமே நீங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. முன்னேற்றம் கிடைக்கும், திடீரென்று வாழ்க்கையில பின்னோக்கி செல்வோம். நம்முடைய வாழ்க்கை ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும் என்பதை நீங்க முழுமையாகவே அறிந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் இப்போது உங்களுக்கான ஒரு
நேரம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய இன்கம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய மைண்ட் செட்டும், உங்களுடைய மனநிலைகள் கூட உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு நிலையானதாக மாறவும் செய்யும். நிலையானதாக மாறி வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும், என்ன கிடைக்கக்கூடாது என்று பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு விடையானது கிடைத்துவிடும். இந்த ஒரு நிலைத்தன்மைக்கு பின்பு வரக்கூடிய சில உண்மைகள், நிலைத்தன்மைக்கு பின்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கான சில பண ரீதியான ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில அது பணமாக தெரியாது, அது உங்களுடைய சந்தோஷமாக தெரியும். உங்களை அது ரகசியமாக பார்த்து கொள்கிற ஒரு பாதுகாப்பாகவும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போக போக பணம் என்பது எவ்வளவு முக்கியம், பணம் இருந்தால் எதையுமே வாங்கலாம், சந்தோஷம் என்பது ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய கையில் தங்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனால் இதெல்லாம் உடனே நடக்காது, போக போக பொறுமையாகத்தான் நடக்கும். எனவே நீங்களும் முடிந்த அளவுக்கு பொறுமையாக உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்க. நீங்கள் எதிர்பாராத பலன்கள் இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பலன்களை தேடி போகவில்லை, எது நடந்தாலும் நமக்கு நன்மைகளாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்குள் எதெல்லாம் நீங்கள் வேண்டி வைத்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சில விஷயங்களாக நிச்சயமாக உங்களுக்கு மாறிவிடுங்க. நீங்க செய்த வேலைகள், உங்களுடைய ஒழுக்கங்கள், உங்களுடைய டெடிகேஷன் இப்போது அனைத்துமே அனைவருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் பற்றி நீங்க அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சில விஷயங்கள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கையை தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு அறியவும் வைக்குங்க. என எல்லாத்தையும் பற்றி நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முயற்சி என்பது இனிமே வீண் போகாது. நீங்கள் செய்த எந்த முயற்சியும் இனி இதுவரைக்கும் வீண் போனது கிடையாது. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்திருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்தீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவங்களாக மாறியிருக்கும். எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவங்களாக இருக்க வேண்டும். எடுத்ததுமே நீங்கள் நன்மைகளை மட்டுமே பெற்று வாழ்ந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் என்பது இருக்காது. நன்மைகளும் இருக்கணும், கெடுதல்களும் இருக்கணும். பட்டு ஒருத்த வாழ்க்கையில சில பாடங்களையும் அனுபவங்களையும் பட்டு வாழ்க்கையில முன்னேறுகிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். அதனால தான் முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில எப்படி முன்னேறினாலும் பல தடைகளை தாண்டி முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த சில விஷயங்கள், சில முயற்சிகள் எதிர்பார்க்காத லாபத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் இதெல்லாம் இந்த ஒரு நேரத்துல நன்மைகளுக்காகத்தான் நடக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.